வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் இக்கால இலக்கியத்தில் முடியரசன் இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. பாரதாசன் பரம்பரையில் வந்தவர் தான் கவிஞர் முடியரசன். இவர் நிறைய கவியரங்களை கலந்துட்டுருக்காரு. இவருடைய கவிதைகள்லாம் முடியரசன் கவிதைகள் அப்படின்ற பேரில் வெளிவந்திருக்கு. இவர் தமிழ்நாடு அரசோடைய சிறந்த கவிதைக்கான விருதினை வாங்கியிருக்காரு. தமிழர்களுடைய விழாக்களில் செயல்களில் தமிழ் இல்லையே அப்படின்ற அவருடைய ஏக்கத்தை இந்த பாடலில் வெளிப்படுத்தியிருக்காரு. மனவினையில் தமிழ் உண்டா, பயின்றார் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா, ஆவணத்தில் பிழையோடு தமிழ் உண்டு, கோயில் சென்றால் கனகனவென்றொலி உண்டு, தமிழை கேட்க கடவுளரும் கூசிடுவர் அந்தோ அந்தோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வரிகளோட விளக்கம் பார்த்திங்கன்னா, மனவினையில் தமிழ் உண்டா, அதாவது தமிழர்களுடைய திருமண நிகழ்வுகளில் தமிழுக்கு இடம் இல்லை. வடமொழியில் தான் மந்திரங்களை சொல்கிறோம். பிற மொழி சடங்குகளுமே முன்னாடி தான் இருக்குது. பயின்றார் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா, அதாவது தமிழ் படித்தவங்க கல்வியாளர்கள் அவங்க கூட தமிழ் பேசும்போது தமிழோட பிற மொழிகளை கலந்து தான் பேசுகிறாங்க, தூய தமிழில் பேசுகிறதில்ல. மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா, அதாவது இறந்த பிறகு கூட நடைபெறுகிற ஈம சடங்குகளை பார்த்திங்கன்னா தமிழ் இல்லை. ஆவணத்தில் பிழையோடு தமிழ் உண்டு, அதாவது அரசு ஆவணங்களில் அல்லது கடிதங்களில் தமிழ் இருக்குது, ஆனாலும் அது பிழையான இலக்கணத்துடனும் பிற மொழி கலப்புடனும் தான் இருக்குது. கோயில் சென்றால் கனகனவென்றொலி உண்டு, அதாவது கோயிலில் தமிழ் பாடல்கள் பாடி வழிபடாமல் மணி ஓசை மட்டுமே ஒலிக்குது. தமிழை கேட்க கடவுளரும் கூசிடுவர் அந்தோ அந்தோ, அதாவது தமிழர்கள் தமிழை பேசும் அந்த முறையை தமிழே வெக்கப்படும், அதை கேட்டு தெய்வங்களும் கூசி போகும். இந்த நிலைமை மிகவும் வேதனையானது தான் அவர் அந்தோ அப்படின்னு வெளிப்பட்டிருக்காரு. இது மாத்திரம் இல்லாமல் இவர் பூங்கோடின்ற காப்பியத்தையும் படைத்துள்ளார். இதை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.